ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஃப்ரம் செபி ஐஎஸ் அகாடமி. ஸோ 19ஆம் தேதி தினமணி நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஊழலற்ற நிர்வாகம் மூலம் பொருளாதார மறுமலர்ச்சி. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 பாலிட்டியில் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் வந்து கவர் ஆகும். எலெக்ஷன்ஸ் முடிஞ்சு முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர், அதே மாதிரி அந்த ஃபினான்ஷியல் இயர்லையும் முதலாக அட்ரஸ் பண்ணக்கூடியவர் யார் அப்படின்னா கவர்னர். ஸோ அது ரிலேட்டடான ஆர்டிக்கிள் வந்து ஆர்டிக்கிள் 176. அதே மாதிரி யூனியனில் பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 87 பேசிஸில் வந்து பிரசிடெண்ட்டை அட்ரஸ் பண்ணுவாங்க. அதன் அடிப்படையில் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய அந்த அறிக்கையை பார்த்தீங்க அப்படின்னா கவர்னரோட வந்து ரேட் பண்ணுவாங்க. ஸோ அதில் என்னென்ன அம்சங்கள் வந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னா, மத்திய அரசு நடத்தும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு முடிந்தவுடன் தமிழக அரசு சார்பில் பார்த்தீங்கன்னா சமூக நீதி கணக்காய் வந்து நடைபெறும். அதே மாதிரி கீழடி, ஆச்சநல்லூர், கொடுமணல், மயிலாடும்பாறை, சிவகலை, அழகன்குளம், அரிக்கமேடு, சலுவன்குப்பம், பூம்புகார் உள்ள அந்த இடங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா தொல்லியல் ஆய்வுகள் வந்து நடத்தப்படும். அதே மாதிரி கீழடி, ஆதிச்சநல்லூரில் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னமாக அங்கீகாரம் பெறுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படும். நீண்டகால பிரச்சனையை தடுக்க அந்த நடைமுறைகள் செயல்படுத்தப்படும். மீனவர்களின் வாழ்வாதாரத்தை வலுப்படுத்த முயற்சி எடுக்கப்படும். அதே மாதிரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழை வழக்காடு மொழியாகவும் தற்போது பார்த்தீங்கன்னா எல்லா கோர்ட்ஸ்லேயும் வந்து வழக்காடு மொழியாக இருக்கக்கூடியது இங்கிலீஷ். ஸோ அதற்கு பதிலாக தமிழை வழக்காடு மொழியாகவும் உச்சநீதிமன்ற கிளையை சென்னையில் அமைக்கவும், அதே மாதிரி மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சிகளில் தூய்மையான குடிநீர் விநியோகம், அரசு ஊழியர்கள், ஓய்வூதியக்காரர்களின் நலன்கள் இதெல்லாமே என்ன பண்ண முடியும்னா நம்மளுடைய தமிழக அரசால் செயல்படுத்தப்படும் அப்படின்னு கவர்னர் அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா QS உலக தரவரிசையில் விஐடி பல்கலைக்கழகத்திற்கு 597வது இடம். ஸோ உலக அளவில் இருக்கக்கூடிய அந்த ஹையர் எஜுகேஷனை பகுப்பாய்வு பண்ணக்கூடிய நிறுவனம் தான் பார்த்தீங்கன்னா குவாக்காரல்லி சைமன்ஸ். ஸோ இவங்க வந்து அந்த தரவரிசையை வந்து வெளியிட்டிருக்காங்க. எதன் அடிப்படையில் அப்படின்னு பார்க்கும்போது ஆராய்ச்சி மற்றும் கண்டுபிடிப்பு, கற்றல் அனுபவம், வேலைவாய்ப்பு, சர்வதேச தொடர்புகள், நிலைத்தன்மை. ஸோ இதில் வந்து விஐடிக்கு 597வது இடம் கிடைச்சிருக்கு. ஸோ கடந்த வருடம் வந்து 691வது இடமாக இருந்திருக்கும். ஸோ தற்போது பார்த்தீங்க அப்படின்னா தரவரிசையில் முன்னேற்றம் கண்டிருக்கு. அடுத்ததான் PM கிசான் திட்டத்தின் கீழ் 9.44 கோடி விவசாயிகளின் வங்கி கணக்கில் நாளை பணம் டெபாசிட். ஸோ இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸில் வந்து கவர் ஆகும். PM கிசான் திட்டம் பிரதான் மந்திரி கிசான் சமான் நிதி யோஜனா. இது 2019ஆம் ஆண்டு பிப்ரவரி 24ஆம் தேதி விவசாயிகளுக்காக மத்திய அரசால் இந்த திட்டம் வந்து கொண்டுவரப்பட்டிருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா வருடத்திற்கு 6000 ரூபாய் விவசாயிகளுக்கு வந்து வழங்கப்படும். ஸோ ஃபர்ஸ்ட் கொண்டு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மால் அண்ட் மார்ஜினல், அதாவது 2.5 ஏக்கர் மற்றும் 5 ஏக்கருக்கு வைத்திருக்கக்கூடிய அந்த ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸுக்கு மட்டும்தான் கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எல்லா ஃபார்மர்ஸும் வந்து இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. தற்போது பார்த்தீங்கன்னா இது வந்து 23வது தவணை, அதாவது டைரக்ட் டிபிடி மெத்தடில் வந்து டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் அடிப்படையில் மக்களுக்கு, அதாவது விவசாயிகளுக்கு வந்து செலுத்தப்பட்டுள்ளது. ஸோ மொத்த விவசாயிகளின் எண்ணிக்கை 9.44 கோடி.